சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்பாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்பாட் தான் ஆன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டு முடிஞ்ச 10வது மாதம் அந்த டைமில் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் கம்பெனி அதை அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. 8வது மாதம் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லைவ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே லைவ் போர்ட்ஃபோலியோட ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ இந்த ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் வந்து டிசிஏ ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்பாட் ஆன் பண்ணார். இப்போ நீங்கள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஸே பண்ணக்கூடாதுன்னா டிசிஏ ட்ரேடு. அதுக்கப்புறம் 99% இந்த ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேர் லாஸ் கிரியேட் பண்ணுறது நிரோ பாட்டு. இப்போ இந்த கேண்டில் பாட்டுன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணும். நிரோ பாட்டுன்றது ஃபுல்லாக ஆவரேஜ் பண்ணும். இந்த கேண்டில் பாட்டுன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணும். ஜெனோ பாட்னு ஒன்று இருக்குது. அது வந்து டப்பு டப்புனு வயசில் எடுத்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸில் நம்மளுக்கு ட்ரேட் பண்ண அந்த காயின்ஸ், இப்போ எம்போவி, யூஎஸ்டிடி, ஃபாட் காயின் இதெல்லாமே. இந்த பிடிசி பார் யூஎஸ்டிடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஏன்னு போட்டுருக்கு தெரியுங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து அவர் டிசிஏ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. டிசிஏ ட்ரேடிங் வந்து 3/10/2025 வரைக்கும் அவர் டிசிஏ ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டிசிஏ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பெருசாக அவருக்கு ப்ராஃபிட் இல்லை. இந்த மாதிரி தான் அவருக்கு வந்துட்டு இருந்துச்சு. அவர் வந்து மாற்றி விட்டார். டிசிஏ ட்ரேட்ன்றது ஸ்பாட் மார்க்கெட்டு, நம்மளுக்கு பிட்காயினில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா கீழே இருக்கிற பூரா பிட்காயின் தான். சரி, இப்போ அவர் மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ நடந்த ப்ராஃபிட்டோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். 3ஆந்தேதி $34 ப்ராஃபிட்டு, 5ஆந்தேதி, 6ஆந்தேதி அதே மாதிரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு $307 வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆச்சு ஏப்ரல் 10 அன்னைக்கு. அதுக்கப்புறம் 16/10 அன்னைக்கு அப்போது ஒரு அமௌண்ட் லாஸு. ஸோ அதுக்கப்புறம் $22 24ஆந்தேதி ஒரு அமௌண்ட் லாஸு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே வந்து அந்த பாட்டோட க்ளோஸ் பண்ண ப்ராஃபிட்டு, அந்த பை பண்ண செல் பண்ண அந்த ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்ன காயின் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருந்தார், இப்போ வந்து அது எவ்வளோ ஆயிடுச்சுன்றது நான் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவர் வந்து பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரே வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு இருந்தார். ஸோ இது வந்து அவர் போடும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. $1300 அது மாதிரி லோட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்து $1405 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. அவரோட போர்ட்ஃபோலியோட ஹிஸ்ட்ரி இப்போது 1 மந்தோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட், ஓவரால் லாஸு, அப்போ நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஒரு $148 ப்ராஃபிட்டாக இருக்குது. அது 1 இயரோட ஹிஸ்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஹிஸ்ட்ரி, பிஎன்எல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் மீனால் பொண்ணு இருக்குல்ல. ஸோ அதை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஹிஸ்ட்ரி தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து $148 வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கார். அப்போ $148 இன்ட்டு 94 போடும்போது நியர்லி ஒரு 14,000 வந்து அவருக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருந்த கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்றது இப்போது ஒரு 1,20,000 பக்கமாக போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு இது மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கேண்டில் பாட்டோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்து ஜெனோ பாட்டோடது, நிரோ பாட்டோடது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.